வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் இறைவி திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்கள், அதாவது மிக முக்கியமாக பெண் கதாபாத்திரங்களுடைய பாத்திர வடிவமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அவைகளை குறித்து நம்ம இந்த எபிசோடில் அலசுவோம். இந்த படம் இப்போ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே முழுக்க வந்து டீட்டெயிலான கதாபாத்திரங்களுடைய விஷயங்களை பேச போகிறதுனால படம் பார்க்காதவர்கள் அவசியமாக படத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பார்க்கணும். ஏன்னா இந்த எபிசோடு முழுக்கவே ஸ்பாய்லர்ஸ். ஸோ அந்த கேரக்டருடைய ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி விஷயங்களை பேச போகின்றோம். ஸோ இந்த திரைப்படம் வந்தபொழுது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது வந்து பெண்ணியத்தினுடைய விஷயம்னாங்க, பெண்ணியத்தை வந்து முழுசாக காமிக்கலன்னாங்க. ஸோ இந்த திரைப்படம் குறித்து இருவேறான எதிர்மறை விமர்சனங்கள் இந்த திரைப்படம் கண்டது. நாம் வந்து அந்த விஷயத்துக்கே போகலை. இந்த படம் பெண்ணியம் பேசிச்சா ஆணியம் பேசிச்சா அந்த கதைக்கே நம்ம போகலாம். இந்த திரைப்படத்தில் இருந்த இந்த லேடி கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மன ஓட்டங்கள் அவங்கள வந்து எந்தளவுக்கு அவங்க சித்தரித்தாங்க, அந்த சித்தரிப்புக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு மிக முக்கியமாக யாழினியாக கமலினி முகர்ஜி, மலராக பூஜா தேவரியா, அதன் பிறகு பொன்னியாக அஞ்சலி. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் இவங்களுடைய மன ஓட்டத்தை எந்த அளவுக்கு திரையில் பிரதிபலித்திருக்கிறார்கள், அந்த கேரக்டருக்கு அவங்க எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, அந்த கேரக்டருடைய விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்றதான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 முக்கியமான பெண்கள் இந்த கதையில், ஆண்களை சுற்றி இந்த கதை நிகழ்ந்தாலும் 4 முக்கியமான பெண்கள் இந்த கதையோட போன், அதாவது முதுகெலும்பாக இருக்காங்க. அதில் வந்து வடிவுக்கரசி, அதன் பிறகு வந்து கமலினி முகர்ஜி, அதன் பிறகு பூஜா தேவரியா அண்ட் தென் அஞ்சலி. ஸோ மொத்தம் 4 கேரக்டர்ஸ். இந்த 4 கேரக்டர்ஸுமே மழையோடு அவங்க வந்து இணக்கமாக இருக்கிறாங்க. வடிவுக்கரசி, அதன் பிறகு கமலினி முகர்ஜி, அதன் பிறகு பூஜா, அதன் பிறகு அஞ்சலி. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம வடிவுக்கரசி கேரக்டர் வந்து கடந்த தலைமுறை பெண்மணி. அவங்க கணவனை கண்கண்ட தெய்வம். கணவன் என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் அதிலிருந்து வந்து அவங்க வந்து என்ன வேறு வழி கிடையாது, இதுதான் வாழ்க்கை, இப்படி வாழ்வது தான் சமூகத்தில் வந்து அழுத்தி சொல்லப்பட்ட விஷயம். என்ன தான் வந்து புருஷங்காரன் எடுத்தெறிஞ்சு பேசினாலும் அவனுக்கு வேண்டிய விஷயங்களை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவள் தான் பெண் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி. அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ பண்ணும்போது கூட அவருடைய கண்ணடை எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து மிக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து கோமாவிலே இருப்பாங்க படம் ஃபுல்லும். பட் சொல்கிறேன், இந்த கேரக்டர் எப்படி வந்து தன்னுடைய அபிலாஷைகளையும் ஆசைகளையும் அடக்கி கொண்டு கடந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது, இப்போ நம்ம அம்மா அத்தைகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஸோ அது அத்தை சித்தியெல்லாம் எப்படி இருந்தாங்கன்றது தான் அதனுடைய வெளிப்பாடு. அடுத்ததாக கமலினி முகர்ஜி வடிவுக்கரசி மாதிரி படிக்காத, அதே மாதிரி கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழற கேரக்டர் கிடையாது. தனக்கு விருப்பமான ஒரு காதலனை, அதாவது மிக முக்கியமாக ஒரு இயக்குனரை ரொம்ப, அதாவது கான்ட்ரவர்ஷியல் ஆகுது, பிரச்சனைகள்லாம் வரும் தெரிஞ்சும் கூட வாழ்க்கையை வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ கணவன் மீது அதிகமான காதல் இருந்தாலும் கூட செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு கடைசி வரையிலையும் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழற கேரக்டர் கமலினி முகர்ஜி என்கிற யாழினி கிடையாது. அவள் படித்தவள், அவள் வேலைக்கு போயிட்டு வரா, சொந்த காலில் நிற்கிறா. புருஷன் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணால், அவனுடைய பிரச்சனைகள்லாம் நம்ம மேலே திணிச்சா அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் யாழினிக்கு இல்லை. அவள் கையில் வேலை இருக்குது, அவள் படிச்சிருக்கா, அவள் வந்து அவள் சொந்த காலில் நின்றுட்டுருக்கா. ஸோ அதனால் எந்த நேரத்துலையும் புருஷன் வந்து சரியான ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை ரெஸ்பெக்டோ கொடுக்கலன்னா தூக்கி போட்டுட்டு போயிடுவாள். ஸோ அதை தான் அந்த கேரக்டர் வந்து ஒரு கட்டத்தில் பிடித்து, அதாவது ஐசோலேஷன் மைண்ட் இருந்தாலும் கூட அந்த முடிவை எடுக்க தூண்டுவது எதுன்னா அந்த படிப்பும் அவளுக்கான தன்னம்பிக்கை வந்து அந்த வேலையும் படிப்பும் கொடுக்கின்றது. இல்லைனா யோசிச்சு பாருங்கள், டெய்லி ஒருத்தன் வந்து குடி குடிச்சிட்டு வந்து சொல்கிற வேலையை சொல்கிற பிச்சை கேட்காம எவ்வளோ சொன்னாலும் அதை வந்து மீறி செஞ்சு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதை விட இந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பூஜா தேவரியா என்கின்ற மலர். இந்த கேரக்டர் வந்து இயல்புகளை மிக அழகாக பாசாங்கில்லாமல் முன்வைக்குது. அதாவது கணவன் இறந்து விட்டான், ஒரு 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 கிளாஷில் ஏதோ ஒரு வகையில் விஜய் சேதுபதியோட நட்பாக வராங்க. அந்த நட்பை பொதுவாக வந்து அந்த மாதிரி வந்து விடோயர்ஸ் இல்லை வந்து ஆண்களால் ஏமாற்ற பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யார் வந்து ஒரு ஹோல்டாக இருக்கிற அந்த ஆணை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஆணை என்ன பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணிக்க விடாமல் கூடயே ட்ராவல் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிற ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி.
பட் இந்த கேரக்டர் எப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை, அதாவது அவனை ரொம்ப பிடிக்குது, ஆனால் அவனோடு வாழ்க்கையை சேர்ந்து வாழ்வதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபேமிலி, அவனுடைய விஜய் சேதுபதியோட அந்த ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சர்வேட்டிவ். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவான பீப்பிள். அவங்க கூட போய் ஒரு வாழ்க்கையை வந்து இந்த பொண்ணால் வாழவே முடியாது. சொத்துகள் இருக்குது, எல்லாமே இருக்குந்தாலும் கூட இந்த விஜய் சேதுபதி கூட வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவே முடியாது. என்றைக்காக இருந்தாலும் சுருக்குன்னு விஜய் சேதுபதியோட சித்தப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ குத்துவதற்கு, அதாவது வார்த்தைகளால் தடித்து குத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அதை வந்து மிக அழகாக மறுக்கிறாங்க. இன்னொன்று, அவங்க கூட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னாலும் கூட ஒருத்தவனுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் கெடுக்கணும்? நாம் ஏற்கனவே வந்து ஒருத்தவனோட வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டு இன்னொரு இழப்பு நடந்தாலும் அதை வந்து தாங்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, விஜய் சேதுபதி என்ன கேரக்டர் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னன்னு தெரியும். இந்த கேரக்டர் கூட எவ்வளோ தூரம் நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம எடுத்துன்னு போக முடியும் அப்படின்றது. ரெண்டாவது, செக்ஸுக்காக தான் இங்கே எல்லாமே நடக்குது. ஸோ இதை வந்து பூசி மொழிகி வேறு விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அந்த பெண் வந்து வெளிப்படுத்துகிறாள். அதை விட எனக்கு என்னன்னா, அதில் கட்டுப்பிடித்தனமான விஷயமா வந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றதையும், இந்த ஆண் சமூகத்தில் புறையோடி இருக்கின்ற விஷயங்களையும் பகடி செய்த அந்த கேரக்டர். ஸோ இதே கேரக்டர் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு என்னது வில் வண்டி வச்சுக்கிட்டு போய் ஊராக போய் பொண்கள்கிட்ட போயிட்டு வந்தால் அதை வந்து ஒன்றுமே சொல்லாது. பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து வெளிப்படையாக பேசினாலும் கூட அந்த சமூகம் அவளை தவறாகத்தான் சித்தரிக்கும், பேசும். ஸோ எல்லாத்தை விட அந்த கேரக்டர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவன் மீதான காதலை இருந்தாலும் கூட அவன் எவ்வளோ கம்பல் பண்ணப்போ கூட வந்து அவனை வேணான்னு மறுதளித்ததும், எதை செஞ்சால் அவன் நவுந்து போவான், அவனுக்கு இருக்கிற அந்த பொசசிவ்னஸ் எந்த இடத்துல வந்து உடையும் அப்படின்றதுனால ஒருத்தன் வரான் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வரான் அப்படின்றதோட வந்து தம்பி மாதிரி இருக்கிறவன் வந்து கமிட் ஆகிட்டான்ற மாதிரி அவளுக்கு வந்து காமிச்சு அவனை நகர்த்துகிற இடமும், அவன் நகர்ந்துட்டானேன்ட்டு அழுகிற இடமும், மனசில் பட்டதை எவ்வளோ பார்த்தேன், உருகு காதலிச்சேன், அவன் செத்துப்புட்டான் கோழை. பட் இப்போயாவது என் வாழ்க்கையை நான் வாழணும், யார் கூடயும் என்னால் கமிட் பண்ணிக்க முடியாது, யார் கூட என்னால் கமிட் பண்ணிக்க முடியாது, இப்போயாவது என் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ட்டு பூஜா எடுக்கின்ற அந்த முடிவு இருக்கின்றியா, ரொம்ப சென்டிமெண்ட்டாக போய் விஜய் சேதுபதி நாளைக்கு இது மாதிரி ஆகிட மாட்டான்னு என்ன நிச்சயம். ஸோ அதனால் இந்த வாழ்க்கையை நான் வாழுகின்றேன், என்னுடைய சுதந்திரம் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த வாழற அந்த டிசிஷன் மேக்கிங், ஐ ரியலி லவ்ட் இட். ஸோ அடுத்ததாக நாம் பார்ப்பது வந்து பொன்னி கேரக்டர் அஞ்சலி. ஸோ தளபதி கலந்து செஞ்ச கலவையாக தான் புருஷனை எதிர்பார்க்குறாங்க நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கின்ற கிராமப்புற பெண்கள். ஆனால் அமைவதனும் மைக்கேல் மாதிரியான ஆட்கள் தான் அமைகின்றார்கள். அவர்கள் மனைவியை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய சூழல், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அந்த கடந்த வடிவுக்கரசியோட புருஷங்களாம் எப்படி இருப்பாங்க, ராதாரவி அந்த கேரக்டர் அதே மாதிரி தான் மைக்கேல் கேரக்டருக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. என்றைக்காவது வந்து வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பொண்டாட்டிக்கிட்ட போய் வந்து பாசமாக பேச முடியுமா அவசரம். மற்றபடி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அவங்க வந்து உடலுறவு முடிஞ்சதுமே அவர் சொல்கிறது என்னன்னா, என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்ன நான் அந்த கல்யாணத்துக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வந்து ஒரு ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அங்கேயே அந்த பொண்ணு உடஞ்சி போயிடான். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறா, இவன் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவன் நிறைய ட்ரை பண்ணுறா. ஆனால் நடுவில் வந்து இந்த பாபி சிம்ஹா கேரக்டர் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ அழகாக வந்து அதை வந்து சொல்லுவாள். அவளுக்கு வந்து காதலிக்க வேண்டும் என்ற ஆசை, அவளை வந்து தான் காதலிக்கப்பட வேண்டும்ன்றது எல்லா பொண்ணுங்களுக்குமே உரிய ஒரு உணர்வு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அவளை வந்து காதலிக்கணும்னு தான் அவன் நினைப்பா. அப்படி ஒரு காதலன் கிடைக்கின்றான். ஆனால் கணவனுடைய நண்பனாக இருப்பவன் காதலிக்கின்றான். அதை வந்து மிக அழகாக சொல்கிறா. ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றதுக்கப்புறம் என்ன ஒருத்தன் வந்து காதலிச்சான் அப்படின்ட்டு. இதற்கு முன் அவள் வாழ்க்கையில் காதல் இல்லை. அந்த காதலிச்சாலும் கூட அந்த காதல் மிக அழகாக நேர்த்தியாக சொல்லப்பட்டது. எந்த ஒரு காம கண்ணோட்டத்தோடோ இல்லை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிலாம் அந்த காதலை வந்து பாபி சிம்ஹா செய்யவே இல்லை. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றது தான் ஜென்டிலான ஒரு விஷயத்தை தான் அவர் முன்வைக்கிறார். ஸோ அந்த காதலை ரொம்ப ரசவாசமாக்கிடக்கூடாது. ரொம்ப டீசெண்டாக சொன்னான், சின்ன பையன் ஏதோ பாவப்பட்டு சொல்லிட்டான். பட் அதுக்காக வந்து மைக்கேலுக்கு துரோகம் செய்ய முடியாது, ஏன்னா மிடில் கிளாஸ் மனசாட்சி உறுத்தும். ஸோ அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த எங்கேயுமே சொல்லாமல் ஊரை விட்டு போகின்றாள். ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் என் புருஷன் வந்தால் மட்டும் சொல்லு அப்படின்ட்டு எங்கே போகிறோன்னா அவன் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அப்படி சொல்ல பாபி சிம்ஹா வந்துடுவான்.
ஸோ அந்த இடத்த வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு அவன் அந்த இடத்துக்கு போகிறான், குழந்தையோட இருக்கா. புருஷங்காரன் வரான். புருஷங்காரங்கிட்ட கூட வந்து பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் கூடயே இருந்தவன் பாபி சிங் அந்த மாதிரி பண்ணிட்டாருலாம் அவன் சொல்லவே இல்லை. உன் காதலை வெளிப்படுத்திய விதம் அழகு, ஆனால் வாழ்க்கைக்கு அது வேலைக்கு ஆகாது. கிராமப்புற பெண்ணாக இருந்தாலும் அந்த சீனை, அந்த இடத்த எப்படி ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும், அப்படி ஒரு மெச்சூர்டாக இந்த பொன்னி கேரக்டர், அஞ்சலி கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ கணவன் வந்து விட்டான். கணவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிலேஷன் இருக்குது. டே, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம், என் வயிற்று பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது, நீ எனக்கு எதுவும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போல, நானும் என் குழந்தைய வந்து கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு கிடக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் யார் கூட படுத்துட்டுலாம், அப்படி தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்றது வந்து அவள் வைக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கோபம், அந்த கேள்வி. அதனால தான் விஜய் சேதுபதி கேட்கும்பொழுது அவனால் வந்து அதை வந்து பதிலே சொல்லலை. கடை அந்த மைண்டில் போட்டு நீமான் உழைச்சிக்கிட்டே கடை அப்படின்றது. இன்னொன்று, இதில் பாபி சிம்ஹா கேரக்டர், அதாவது நாங்கள் பெண்களை பற்றி பேசினா கூட பாபி சிம்ஹா கேரக்டர் கூட நான் சொல்லுவேன். அப்போ கூட அவன் தண்ணியில் வந்து ஒழுங்காக பொன்னியை பார்த்துக்கோ, பொன்னி போகிறா, அவனை காதலித்தோம், பொன்னியை காணோம், திரும்ப மைக்கேல் வந்துட்டா, பொன்னியும் வந்துட்டா. ஸோ வெளியூர் போகிறாங்க, பாம்பே போகிறான்னு சொல்கிறான். சரி போகட்டும், அங்கேயாவது சந்தோஷமாக வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போடுவேன் அப்படின்றதான அவசரம். அங்கே அந்த பெண் கஷ்டப்படுறத பார்த்து தான் பாபி சிங் கேரக்டர் அவள் மேல் வந்து மையம் கொள்கின்றாள். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப தப்பான ஒரு இடத்துல ஒரு லாக்கில் ஒரு குற்றவாளியாக விஜய் சேதுபதி ஆக்கியது தான் அங்கே வந்து தவறு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற இந்த பிளாட்டில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஸோ விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படி இல்லை அப்படின்றத மனைவியினுடைய நடத்தைகள் மூலமாகவே அவனுக்கு தெரிகின்றது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலும் கோபத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கின்றான். ஸோ எந்த இடத்துலையுமே தன்னுடைய பற்றியும் தன் குழந்தையை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஜென்மமாக ஒரு மைக்கேல் கேரக்டர் இருக்கும் பொழுது, அதனால தான் அவர் ரொம்ப வெறுப்பினுடைய உச்சமாக, அதாவது இப்பயாவது போய் வாழ்க்கை வாழலாம், அவன் நிறைய சான்ஸ், குழந்தை பிறக்கிறப்பையும் கிடையாது, வெளியில் வந்தப்புறமும் உண்மையாக இருக்கானா அதுக்கும் கிடையாது, வெளியே வந்தப்புறமும் சிலை கடத்தலுக்கு போய் மாட்டி பிரச்சனையாகி அதுக்கு பிறகு சரி பாம்பே கிளம்பி போகலான்னு போனப்பையும் அங்கேயும் பிரச்சனை. ஸோ அதனால தான் அந்த குழந்தை அப்பா என்று அழைத்த போது கூட பொன்னி கேரக்டர் சொல்லுது அப்பா கிடையாது அங்கிள். ஏன்னா அந்த ஒரு சாப்டரே வேணாம், அப்படி ஒரு பக்கம், அப்படி ஒரு அப்பான்னு ஒருத்தன் இருக்கிறான்ற ஒரு பக்கமே தன் குழந்தைக்கு தெரிய வேண்டாம், அப்படியே வளர்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் முடிவெடுத்து அது சொல்கின்றது அவர் அப்பா இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இரவி திரைப்படத்தை யார் எப்படி எடுத்துக்கொண்டார்கள், எப்படி போனாங்களான்னு தெரியல. பட் இந்த 4 கேரக்டர்ஸ் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமாக, அற்புதமான அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்மையாக இந்த கேரக்டர்கள்லாம் இருந்தது. ஸோ வேறு என்ன, இந்த மாதிரி தான் இந்த கேரக்டரை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் கூட போகலாம். என் கருத்து உங்களுக்கு உடன்பாடு ஆக இருக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு பண்டலும் கிடையாது. அதே மாதிரி இப்படி தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இது என் கருத்து, அவ்வளவுதான். இதில் உள்ள கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கலாம், அதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன, இது போன்ற சுவாரஸ்யமான திரை கதாபாத்திரங்களை பற்றி நாம் தொடர்ந்து அலசி கொண்டிருப்போம். வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.